எழில் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் செம மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம எழில் வந்து குழந்தைகள் வந்து இங்கேயும் அங்கேயும் தடுமாற்றத்தோட தேடிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து குழந்தைங்களாம் இனிமேட்டு கண்டுபிடிக்க முடியாது முதலாளி. நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கால் பண்ணலாம். இருட்டாயிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல கார் டிரைவர் ஒரு பக்கம் அஞ்சலியை காணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து தடுமாற்றத்தோடு தேடிட்டு இருக்கப்ப கரெக்டாக அஞ்சலி வந்து புத்திசாலித்தனமாக வந்து மைக்கில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்கள்ல, அங்கே வந்து போயிட்டாங்க. என்னை விட்டுட்டு எல்லாரும் ஏன் காணாமல் போனீங்கன்னு சொல்லி அஞ்சலி பாப்பா வந்து பேசுகிறாங்க. இவங்க தான் காணாமல் போனாங்கன்னு சொல்லி எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் மற்றவங்களெல்லாம் காணும். கவின் எங்கடா என்னை விட்டுட்டு போனேன், ஏன்டா காணாமல் போயிட்டேன்னு சொல்லி அஞ்சலி வந்து இன்ட்ரோ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும். நீங்கள் வர வரைக்கும் நான் இப்போ பாட்டு பாட போகிறேன்னு சொல்லி புல்லட் சாங்கை வந்து சூப்பராக வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அஞ்சலி பாப்பாவை பார்த்தோன்னே வந்து எல்லாரும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. எங்கடி போனேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் தான் காணாமல் போயிட்டீங்க, அதனால தான் உங்களை எல்லாரையும் வந்து புத்திசாலித்தனமாக கண்டுபிடிக்கணும்னு கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற ஏரியாவுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீங்களாம் வந்துட்டீங்கல்ல, என்னடா அது இப்படி பண்ணிகிட்டு இருக்கா, ஷாக்க குறைங்கிற மாதிரி கவின் வந்து பேசுகிறாங்க. ஏன்னா எப்போதுமே அஞ்சலி பாப்பா அல்டிமேட்டாக தான் பேசுவா, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இனிமேட்டு இவங்களை வீட்டில் கொண்டு போய் சேர்க்கலன்னா தப்பாயிடும். நைட்டு வேறு ஆயிடுச்சுல, நீங்களாம் தூங்குங்க, நான் கார் வர சொல்லியிருக்கேன், காரில் வந்து தூங்கணுன்னு கொடைக்கானல் வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்காங்க. ராமியா வந்து என்ன சார் யோசிக்கிறீங்க, இப்பயும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், மிகப்பெரிய பிரச்சனையாயிடும், சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போகிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த இடத்துல வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல ஏன்னா அட்ரஸ் ஐடி கார்டை வச்சு வீட்டுக்கு கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. நம்ம சுடர்வெளி கரெக்டாக கொண்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ஊட்டி வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏய் நீங்கள் ஊட்டியா போகணும், கொடைக்கானல் தானே சொன்னீங்க, நான் தூக்கத்தில் ஊட்டிக்கு பதிலாக கொடைக்கானல் மாற்றி சொல்லிட்டேன். இல்லைடா நீ சொன்னதே ஊட்டி தான்டா, இதான்டா கொடைக்கானல்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல. சரி வந்தாச்சா அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து இறங்குறாங்க. ஏய் பாரு, கொடைக்கானல்லையும் நம்ம வீடு மாதிரி இங்கே கட்டி வச்சுருக்காங்க. டேய் கவின் நல்லா திறந்து பாடுறா, இது சென்னை தான்டா, நம்ம வீடு தான்டா அப்படிங்கிறாங்க. இப்போ அபி வந்து கவின்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போனா நீங்கள் என்ன ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, உங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல தான் சேர்த்துருக்கேன். வீடு தான் என்றைக்குமே சேஃப். என்ன மாதிரி ஒரு நிலமை உங்களுக்கு வரக்கூடாது. இல்லாட்டி உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு தானே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது கேட்டை வந்து தள்ளுறாங்க. பாட்டி வந்து பார்த்துட்டாங்க. கவின், அஞ்சலி எல்லாரும் எங்கேப்பா போனீங்க? அபி நீ தானே இவங்க எல்லாரையும் பத்திரமா வந்து பாதுகாக்கணும். ஆனால் நீங்களே எப்படி பண்ணுறீங்க? நீ தானே கொடைக்கானலுக்கு வந்து திட்டம் போட்ட அப்படின்னு சொல்லி கண்ணாமலாம் திட்டுறாங்க. அந்த இடத்துல என்னமா நடந்துச்சுன்னொன்னே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த திருடங்கிட்டேருந்து குழந்தைங்கள மீட்டது, கடத்தினது எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சுட்டாங்க. ஓ இப்படியெல்லாம் நடந்துச்சா? அப்புறம் ஏம்மா காலையில் கொண்டு வந்து விட்டுருக்கலாம்ல? காலையில் வரைக்கும் இவங்க எல்லாரும் கொடைக்கானல் போகணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. இவங்க எப்படா கண் அசைவாங்க அப்படின்னு கண் அசந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் ஐடி கார்டை பார்த்து வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன். நல்ல காரியம் பண்ணியிருக்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒரு ரூபாய் இருந்து சாப்பிட்டு போமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, ஹாஸ்டலில் தான் நான் தங்கியிருக்கேன், அப்புறம் சீக்கிரம் போடலன்னா கதவு வந்து சாத்திட்டாங்கன்னா அப்புறம் நைட்டு எனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லாமல் போயிடுமா, அதுக்காக தான் யோசிக்கிறேங்கிற மாதிரி அதிரடியாக பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடர்மணி ஒரு பக்கம் கிளம்புறப்ப ஃபைலை வந்து விட்டுட்டாங்க. திருப்பி காருக்காரங்க வந்து ஃபைலை வந்து கொடுக்குறாங்க. அப்படியே கொடுக்கும்போது உங்கள் அப்பாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கணும், கூப்பிடுமா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அப்பாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. எழில் நீ எங்கே இருந்தாலும் இங்கே வாப்பா, குழந்தைங்களாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல நம்ம எழில் காருக்காரங்க அது கொடுக்கும்போது வேகமாக கொடுத்துட்டு போனதுனால ஃபைல்லாம் கீழே போட்டாங்க. அப்படியே ஃபைல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து எழில் வந்து யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கலான்னு பார்க்குறப்ப முதல்ல குழந்தைங்கள பார்ப்போம், அதுக்கப்புறம் எதுவும் வந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கப்ப பாட்டி வந்து குழந்தைங்கள வச்சு செய்கிறாங்க. உங்களை நம்பி நாங்கள் எல்லாரும் இருக்கோம், நீங்களாம் எங்களை விட்டு போயிட்டீங்கன்னா என்ன ஆகுறது? அதுவும் கொடைக்கானல் திட்டம் எல்லாம் கவினோட தானே, எனக்கு நல்லாவே தெரியும். நீங்களாம் சரிப்பட்டே வர மாட்டீங்க. உங்களுக்காக அப்பாவும் நானும் எவ்வளோ பாசத்தை வந்து மலைமலையாக கொட்டுறோம். ஆனால் நீங்கள் அதுலேருந்து வருத்தத்தை மட்டும்தான் எங்களுக்கு மிச்சமாக தெரியுங்களா? பெரிய காரியத்தெல்லாம் ஈஸியாக சின்னதாக வந்து செஞ்சு முடிச்சிட்டீங்க, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. அந்த இடத்துல இதை பார்த்தாலும் குழந்தைங்களே வந்து பயப்படுறாங்க. பாட்டியே இப்படி திட்டினாங்கன்னா அம்மா நம்மளை நம்பி எவ்வளோ பெரிய பொறுப்பெலாம் கொடுத்துருந்தாங்க, அப்போனா அப்பா வந்தாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதைங்கிற மாதிரி தான் ஃபீலிங்காக வந்து யோசிக்கிறப்ப எழில் வந்து பேக் சைடில் வந்து நிற்கிறாங்க. அவங்க முன்னாடி நின்னோன்னே ஐயோ அப்பா வந்துட்டாங்க. எழில் பாத்தியாப்பா, இதுக்கு தான் கண்டிப்போட நடந்துக்காதுன்னு சொன்னேன். எந்த இடத்துல வந்து பசங்க வந்து இருக்காங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது, உன்னால் புரிஞ்சிக்க முடியுதாப்பா அப்படின்னு சொன்னோன்னே இதை பற்றி எதுவும் பேச வேணாமா, காலையில் பார்த்துக்கலாம், இப்போ திருப்பியும் சத்தம் போட்டேன்னா காலையில் இருக்குது இவங்களுக்கு கச்சேரிங்கிற மாதிரி எழில் மட்டும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்ப ஃபீலிங்காக வந்து இந்த மாதிரி ஃபோட்டோவுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. நான் குழந்தைகிட்ட அன்பா பசமாக நடந்துக்கல, ஏன்னா இன்னொரு பிரிவை என்னால் தாங்க முடியாது. நான் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக தான் நம்ம குழந்தைகளுக்கு பார்த்து செய்கிறேன்.
ஆனால் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கும் சக்தி இல்லை, பாசத்தை காட்டுற அளவுக்கு எனக்கும் நேரம் கிடைய மாட்டேங்குது. எனக்கு எப்போதுமே வந்து ரொம்ப சோகமான காலமாகவே அமையுது. இப்போ வருங்காலத்தில் எல்லாமே உன்னோட இழப்பு என்னால் மீள முடியாமல் போயிடுச்சு. குழந்தைங்ககிட்ட நான் பாசமாக நடந்துக்கிட்டேன்னா அது சரி வராது. என்னையும் பிரியிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அப்புறம் அந்த குழந்தைங்க என்ன ஆவாங்க? அதனால தான் நான் இப்படி நடந்துக்கிறேங்கிற மாதிரி பாசத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வெளியில் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி எழில் வந்து நடக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல. மனோகரிங்கிற மாதிரி வில்லி வந்து ஒருத்தங்க இருக்காங்களே, எழில் வீட்டில் யார் யாரெல்லாம் வேலைக்கு வரணும் அந்த கேர்டேக்கரை கூட வேலைக்கு வச்சாங்க. எழில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து அடித்து துரத்தி விட்டாங்களே, அவங்க வராங்க. மனோகரி வந்துட்டியாமா? ரொம்ப சந்தோஷம். பசங்களாம் எங்கே இருக்காங்க? நான் நடந்த விஷயம் தான் கேள்விப்பட்டேன். உனக்கு எப்படிமா தெரிஞ்சிச்சு? இந்த வீட்டில் நடக்கிறது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. எழில் நேற்று ஃபுல்லாக வந்து பசங்களை தேடி தான் தவிச்சிட்டு இருந்தாங்க. குழந்தைகிட்ட ஸ்ட்ரிக்டாக வந்து நடந்துக்கலாம், ஆனால் கொஞ்சம் அன்பையும் காட்ட வேண்டிய இடத்துல காட்டணும், விட வேண்டிய இடத்துல விடணும், பிடிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக பிடிச்சியே ஆகணுங்கிற மாதிரி மனோகரி வந்து நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப குழந்தை ரூமுக்கு வந்து அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. குழந்தைங்களாம் நிம்மதியாக தூங்குறாங்களா? தூங்கட்டும், கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க வைங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். உங்களோட பாசத்தை வந்து குழந்தைங்களுக்கு புரிய வைங்க. இதுதான் அவங்களோட பாதுகாப்பான உலகம்னு புரிய வச்சுட்டாலே தப்பு எதுவும் வராதுல்ல. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவங்கிற மாதிரி தான் அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து எழில் மாட்டுக்கும் இருக்காங்க. குழந்தைங்கள என் பேச்சுக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க. குழந்தைங்கள வந்து இதுதான் சரி இதுதான் தப்புன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் அம்மா இருந்திருந்தா நிச்சயம் இந்துமதி இருந்திருந்தா இது மாதிரி போக்கே வந்து விட்டுருக்க மாட்டா. அவள் எதுவாக இருந்தாலும் குழந்தைங்கள சூப்பராக வந்து வழி நடத்தி கொண்டு வந்துடுவா. என்னால் முடியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே எழில் மாட்டும் ரெஸ்ட் ரூமில் இருக்காங்களோ இல்லை எங்கே இருக்காங்கன்னு தெரில. மனோகரி மேடம் மட்டும் அப்படியே அவங்க ரூமில் வந்து உட்காடுறாங்க. உட்கார்ந்ததுக்கப்புறம் இந்துமதி ஃபோட்டோவை பார்த்தோன்னே உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க அந்த இடத்துல. சுற்றி இந்துமதி ஃபோட்டோவாக இருக்குது. இந்த ரூமில் இனிமேட்டு என் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கணும், இந்த மனோகரி ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கணுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. அவங்க உட்காந்துருக்கிற பெஞ்சில் ஆப்போசிட்டில் ஒரு டீ டேபிள் மாதிரி இருக்குது. அந்த டீ டேபிளில் வந்து எழிலோட ஃபோட்டோவும் இந்துமதியோட ஃபோட்டோவும் ஒன்றா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஜோடியாக. இதை கையில் வந்து எடுக்கிறாங்க. தூக்கி போட்டு உடைக்க வாய்ப்பு இல்லை. உடைச்சாங்கன்னா நிச்சயம் எழில்கிட்ட மாட்டிப்பாங்க. கூடிய சீக்கிரம் இந்த ஃபோட்டோவுக்கு பதிலாக என் ஃபோட்டோ தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் தான் அவங்க வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு பக்கம் நடந்த விஷயத்தெல்லாம் அந்த பாட்டி வந்து சாப்பாடு வந்து போட்டாங்களே நம்ம ஹீரோயினுக்கு சுடர்மணிக்கு, அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க. இந்த காலத்தில் என்ன சொல்கிறதுனே தெரிலம்மா, பசங்கள்கிட்ட கண்டிப்பாக நடக்கிறது நல்லதா இல்லை விட்டு கொடுத்து போகிறது நல்லதான்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் புதிராக தான் இருக்குது அந்த குழந்தைங்களை நம்பினா. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு தெரிகிற விஷயம் கூட எனக்கு தெரில, ஆனால் எனக்கு தெரிகிற விஷயம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு தெரியலை. இக்கரைக்கு அக்கறை பச்சான்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதான் போல் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க. குழந்தைங்க தானம்மா, திருத்திடலாம், ஆனால் பொறுப்பான ஒரு அம்மா இருந்தால் ஓகே, ஆனால் அம்மா இல்லைங்கிறல்ல, அதுதான் பிரச்சனையாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட் வந்து முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.